வணக்கம். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பனி மழை காலத்திற்கு இந்த மாதிரி பயிர் வகை குழம்புகளை சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதை பற்றியும் பார்க்கலாம். இந்த குழம்பு சுடு சாதத்தோடையோ சப்பாத்தி கூடயோ சேர்த்து சாப்பிடும்போது மிகச்சுவையாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் பாருங்கள், இன்றைக்கி ஒரு அரை கப்பு போல் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை, வறுபடாத வேர்க்கடலை. நம்ம ரா பீனட் அப்படின்னு கடையில் வாங்குகிறோம் இல்லையா, பேக்கெட்ஸில், அதே மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலை. நீங்கள் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக தோலோட வேர்க்கடலை வாங்குறீங்கன்னா நீங்கள் அதை வந்து உடனே அவிக்கலாம். இந்த மாதிரி ரா பீனட்ஸ் நம்ம பேக்கெட்ஸில் வாங்குறத ஊற வச்சு தான் அவிக்க முடியும். நான் பச்சை தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறேன், அதனால 1 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். நீங்கள் சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சிங்கன்னா அரை மணி நேரத்துலேயே ஊறிடும். இந்த ஊற வைக்கிற தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே தண்ணியை வச்சு தான் அவிக்கவும் சேர்க்கணும். அதனால் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி முத்து முத்தாக ஊறி வந்திருக்குது பாருங்கள். அரை கப் அளவுக்கு ஊற வச்சது 1 கப் அளவுக்கு நமக்கு வரும். டபுள் போர்ஷனாக கிடைக்கும். அதுதான் நமக்கு கரெக்டான போர்ஷன். இதை ப்ரெஷர் குக்கரில் வச்செல்லாம் குக் பண்ணிடாதீங்க, ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அது குழம்புக்கு சுவை கொடுக்காது. இந்த மாதிரி பேனில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். மிதமான தீயில் போட்டிங்கன்னா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். என்றைக்குமே குழம்புல பயிர் சேர்க்கும்போது அந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் எடுத்துருங்க. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், கடுகு கொஞ்சம் சேர்த்துருங்க. ஒரு 2 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி விதை நீக்கிட்டு சேருங்க தாளிக்கும் போது. இதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு நல்ல சுவை கொடுக்கும் இந்த குழம்புக்கு. அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, சின்ன பல்லாக இருந்தால் முழுசாக சேர்த்துருங்க, பெரிய பல்லாக இருந்தால் நறுக்கிட்டு சேருங்க. பூண்டு பாதி வறுப்பட்டதும் நாம் வெங்காயம் சேர்த்துடலாம். பூண்டு வெங்காயம் ஒன்றா சேர்த்து எப்போவுமே வதக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் சின்ன வெங்காயம் மீடியம் சைஸாக எடுத்து நான் உரித்து வச்சுருக்கிறேன். முழுசாக சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி முழுசாக சேர்க்கும் போது அதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி முழுசாக சேர்க்கறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கணுன்னா சீக்கிரமாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கும். அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்றேன். நீங்கள் பெரிய வெங்காயம்னா ஒரு அரை கப்பு போல் வெங்காயம் நறுக்கி எடுத்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்க விட்டுடுங்க. இது 3/4 பதம் நல்லா வதங்கிடணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதுக்கு தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக பெருசாக இருந்தால் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும் போது மோஸ்ட்டாக தக்காளியை நறுக்கி சேர்க்கறது ஒரு நல்ல சுவை கொடுக்கும். எல்லாத்துக்குமே நாம் அரைச்சி சேர்த்துட்டா அந்த சுவை வந்து செட் ஆகாது. மேலும் இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த தக்காளி அரைச்செல்லாம் சேர்த்து குழம்பு செய்து கொடுக்காதீங்க. அது அவங்களுக்கு நல்லதும் கிடையாது. முடிந்தவரை தோலோடு சேருங்க. இல்லை அவிச்சு தோல் நீக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட சேர்க்கலாம். சேர்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு கூட அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். தக்காளி போட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டு, இப்போ பாருங்கள், அவிச்சு வச்ச வேர்க்கடலை 1 கப் அளவுக்கு வந்துச்சு, அதையுமே சேர்த்துட்றேன். இந்த வேர்க்கடலை, தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்துருங்க. கலந்துட்டு இதை அப்படியே இந்த தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த வேர்க்கடலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு மசாலா கூட பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா அந்த மனம் அதில் ஏறும். அதற்காக தான் நாம் இந்த மாதிரி ப்ராசஸ் செய்கிறோம். இதை அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம்தான். அதுக்கப்புறமா எடுத்து நாம் கிளறி அந்த நீர் சத்து போகிற வரையும் கிளறி எடுத்துருங்க. இந்த பனிக்காலத்துலலாம் இந்த மாதிரி பயர் வகை குழம்புகள் தான் அதிகமாக அந்த காலத்தில் செய்வாங்க. வத்தல், வெய்ய காலத்தில் போட்டு வச்சுருக்கிற வத்தல் சேர்த்துப்பாங்க. ஏன்னா அதிகமாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. மேலும் வேலையும் அதிகமாக இருக்காது. இந்த பனிக்காலத்துக்கு அதிகமாக செரிமானமும் ஆகாது. மேலும் இந்த 3 மாதங்கள் கார்த்திகை, மார்கழி, தை இந்த மாதங்களில் வந்து நான்வெஜ் அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க, டைஜஷன் ஆகாதுன்றதுனால. இதற்கெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு, இந்த சத்துக்களை எல்லாம் ஈடுகட்டுறதுக்காக இந்த பயர் வகைகளை நாம் உணவில் சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புத்தூள் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது காரம் இருக்காது என்னுடைய குழம்புத்தூள், அதனால் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்ப்பேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்புத்தூளையும் புளியையும் சேர்த்துக்கணும். இப்போ நாம் வேர்க்கடலை அவிச்சு வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அதில் எனக்கு ஒரு அரை கப்பு போல் தண்ணி இருக்குது. அதையுமே நான் இதில் சேர்த்துறேன். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது கூட புளி தண்ணி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் புளி தண்ணிக்கு அரைச்சிருக்கிறேன். ஒரு 3/4 கப்பு புளி தண்ணி சேர்த்துடுறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துடுங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் போல் கொதிக்க விடணும். குழம்பு பாட்டு கொதிக்குதுன்னு நீங்கள் பாட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக வேண்டிய குழம்பு. நடுவில் வந்து நம்ம திறந்து கிண்டி விட்டு மூடி வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி பயர் வகைகளை நாம் உணவில் சேர்த்து சாப்பிடும் போது இந்த சாதத்தையும் நாம் நல்லா மென்று சாப்பிடுவோம்.
நாம் இந்த பயறு வகைகளை வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது குழம்பு வச்சு சாப்பிடணும். மொச்சை, காராமணி, சுண்டல் எந்த வகையினாலும் ஒரு பாசி பயிராக இருக்கட்டும், காராமணி பயிராக இருக்கட்டும், வேர்க்கடலையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வாரத்தில் ஒரு 2-3 நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கிறது நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு எல்லா சத்துக்களையுமே அது கொடுக்கும். நான்வெஜ் எடுக்காத காலங்களில் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்றது அதோடைய புரோட்டீன் சத்தையும் சேர்த்து கொடுக்கும் நமக்கு. மேலும் இப்போல்லாம் நம்ம இந்த வேர்க்கடலை சுகர் இருக்குது சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சுகர் இருக்கிறவங்க கூட மாலை நேரத்தில் வாரத்தில் ஒரு 2-3 நாள் ஒரு டீ கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலாம். அதனால் நாம் அதை அளவாக எல்லாமே எடுத்துக்கும் போது எதுவுமே டேஞ்சர் கிடையாது. இதையெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரேடியாக நாம் எல்லாத்தையும் ஒதுக்கிடவும் கூடாது. இந்த வேர்க்கடலை குழம்பு சுடு சாதத்திற்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. அதனால தான் இது மென்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஆறின உடனே இன்னும் திக்காகும். இந்த அளவுக்கு நம்ம நிறுத்திடலாம். கடைசியாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இல்லை கருவேப்பில்லை சேர்த்து மூடிட்டிங்கன்னா அந்த எண்ணெயும் கருவேப்பில்லை மணமும் அந்த குழம்புல அப்படி அப்சர்வ் ஆகும். இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. மதிய வேளையில் சுடு சாதத்து கூட சேர்த்துட்டு ஒரு அவிச்ச முட்டையோ இல்லை அப்பளம் இல்லைன்னா துவையல் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த குழம்பு வச்சுட்டு அவிச்ச முட்டை சேர்த்து தான் சாப்பிட்டோம். மிகச்சுவையாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வேர்க்கடலை குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வகை குழம்புகள் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.